இன்னைக்கு நம்ம டாப் 5 டெட்பூல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்குது வட்டாரி அப்படின்ற ரோனின் பூல். அது என்ன ரோனின் பூல் அப்படின்னா 17th செஞ்சுரியில ஜப்பானோட ஸ்டோரிஸ்ல, அதாவது 17th செஞ்சுரியில ஜாப்பனீஸோட நாட்டுப்புற கதைகள்ல தான் இந்த ரோனின் பூல் தோன்றி இருப்பாரு. இவர் எப்படி அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னா வட்டாரின்னு கூப்பிடுவாங்க. வட்டாரி மீன்ஸ் ஒரு சுத்தமான பியூரிஃபைடு வாட்டர்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு துளி அளவு பாய்சன் பட்டா கூட இந்த ஒரு பக்கெட் தண்ணி முழுக்க பாய்சனா மாறிடும். அந்த பாய்சனான தண்ணியை நம்ம பியூரிஃபை பண்ணாதான் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியும். அது மாதிரி ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு துளி அளவு பாய்சன் கூட படாம அந்த தண்ணீர் எப்படி சுத்தமா இருக்கோ அது மாதிரி வட்டாரின்ற நம்ம ரோனின் பூல் எந்தவித தீய செயல்களும் செய்யாம நல்லதுக்கு மட்டுமே போராடுறதுனால வட்டாரின்ற பேரை ரோனின் பூலுக்கு வச்சிருப்பாங்க. இந்த ரோனின் பூல் ஜப்பான் ஆஃப் எர்த் 11542 அப்படின்ற எர்த்தை சேர்ந்தவர். ரோனின் பூல் அவர் கூட இருக்கிற துரோகி நண்பனால கடைசி இறந்து போயிருவாரு. அது வரைக்கும் ரோனின் பூல் ஒரு தலை சிறந்த சாமுராயா தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்குது உல்வரின் பூல். எர்த் 1946ல இந்த உல்வரின் பூல் தோன்றி இருக்கிறதா தெரியுது. டெட்பூல் வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே நம்ம டெட்பூல் உல்வரின் பூலா மாறி இருப்பாரு. டெட்பூல் வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது உல்வரினோட அடமாண்டியம் எலும்புக்கூடோட டெட்பூலோட உடம்பை இணைக்கிறது தான் இந்த டெட்பூல் வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம். இது மாதிரி தான் நம்ம டெட்பூல் உல்வரின் பூலா மாறி இருப்பாரு. டெட்பூல் வார் கிராப்ஸ்ல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்புல சிக்கின உல்வரின் பூல் வெடிச்சு செதறி அவர் கையில இருந்து அடமாண்டியம் கிளாஸை இழந்துருவாரு. அந்த குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்டதுனால அவரோட உடம்பு தான் ஹீல் ஆகுமே தவிர அவர் கையில இருந்து இழந்த அந்த அடமாண்டியம் கிளாஸ் மறுபடியும் அவர் கையில ஹீல் ஆகாது. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்கிறது குவென் பூல். 2015 காலகட்ட சமயங்கள்ல காமிக் புக்ல ஸ்பைடர் உமனா இந்த குவென் என்ற கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த குவென் என்ற கேரக்டர் அதிகப்படியான ஃபேன்ஸுக்கு பிடிச்சு போனதுனால கிறிஸ் அப்படின்ற காமிக் புக் ரைட்டர் இந்த குவென் என்ற கேரக்டருக்கு டெட்பூலோட காஸ்டியூம் கொடுத்து ஒரு காமிக் புக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு லுக் ஃபேன்ஸுக்கு அதிகமா பிடிச்சு போய் ஃபேன்ஸ் மத்தியில இது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் குவென் டெட்பூல் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு தனியா செப்பரேட்டா குவென் டெட்பூல் அப்படின்ற ஒரு காமிக்கை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த குவென் டெட்பூல் எர்த் 565 அப்படின்ற ஒரு எர்த்ல தான் முதலா தோன்றி இருப்பாங்க. இந்த எர்த் 565 அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு இமேஜினேஷனாலே ஆன ஒரு எர்த் தான் அது. அதாவது ஒரு கற்பனையாலே உருவான உலகம் தான் அது. இந்த எர்த்ல இருக்க சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் அப்படின்னு எல்லாருமே கற்பனையாளர்களை தவிர இவங்க யாருமே உண்மை கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்கிறது ஈவில் பூல். யார் இந்த ஈவில் பூல் அப்படின்னா எர்த் 616ல இருக்க டெட்பூல் வேடு வில்சனோட இன்னொரு ஒரு பக்கம் கூட சொல்லலாம். ஈவில் பூல் அப்படின்றது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். டெட்பூலை பார்த்து டெட்பூல் கிட்ட இருக்கிற பவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டெட்பூலை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிரிட்டிஷ் மனநல மருத்துவர் டெட்பூலை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக டெட்பூலை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம டெட்பூல் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிற மறுக்கிறாரு. இதனால நம்ம டெட்பூல் மேல அந்த பிரிட்டிஷ் மருத்துவர் அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்புல செயலிழந்த பாகங்கள் எல்லாத்தையும் அவர் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து ஒன்னா சேர்த்து டெட்பூல் கிட்ட இருக்கிற பவர்ஸை அவரோட செயலிழந்த பாகங்களுக்கு கொடுக்கறதுக்காக எவ்வளவோ ஆராய்ச்சிகளை முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஆராய்ச்சிகள் எதுவுமே கடைசி வரைக்கும் வெற்றி பெறவே இல்லை. கடைசியா அவர் வயசாகி இறந்துட்ட அப்புறம் ஆனா நம்ம டெட்பூல் அவர் இறந்தது தெரியாம அவர் பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த மருத்துவ உடம்போட செயலிழந்த பாகங்கள் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டெட்பூல் யதார்த்தமா அந்த உடம்போட பாகங்களை தொட்டு பாக்குறாரு. நம்ம டெட்பூல் தொட்டதும் அந்த பாகங்கள் எல்லாமே திடீர்னு உதிர்ந்து டெட்பூலோட உருவத்துக்கு ஒரு ஈபிளா மாற ஆரம்பிக்குது. அந்த ஈபிள் பூல் நம்ம டெட்பூல் கூட இருக்கவங்க டெட்பூலுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு டெட்பூல் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பயமுறுத்தி தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. கடைசியா இந்த ஈபிள் பூல் கேலக்டஸ் பூலோட கையால இறந்து போயிடுது. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்கிறது வெனம் பூல். சும்மாவே நம்ம டெட்பூலை கையில பிடிக்க முடியாது. இதுல வெனமோட பவர் கிடைச்ச டெட்பூலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனாலையும் நம்ம டெட்பூலை தொடக்கூட முடியாது. வெனம் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா நீங்க அதுகிட்ட கொஞ்சம் திமிரா பேசினா கூட உங்களோட தலையை பிச்சு தின்னுட்டு அதோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மிருகம் தான் வெனம். அப்படின்னு நம்ம டெட்பூல் கிட்ட வரும்போது டெட்பூல் என்னதான் சீரியஸான சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கவுண்டர் கொடுக்காம இருக்க மாட்டாரு. இருக்கவும் முடியாது அவரால். ஏன்னா டெட்பூல் எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான கேரக்டர் அப்படின்றது நமக்கே தெரியும். அவர்கிட்ட போய் வெனம் மாதிரி ஒரு மிருகத்தனமான பவர் கிடைச்சா வெனம காமெடி பீஸ் வெனமா மாத்தி விட்டுருவாரு. இந்த ஒரு காம்பினேஷனை பத்தி யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு வெனமோட பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கும் டெட்பூலுக்கு ஒரு ஃபைட் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஃபைட்ல ஸ்பைடர்மேனை விட டெட்பூல் ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெனம் ஸ்பைடர்மேனோட உடம்பை விட்டு அப்படியே வெளியே வந்து டெட்பூலோட உடம்போட மெர்ஜ் ஆயிடுது. ஸ்பைடர்மேனுக்கும் டெட்பூலுக்குமான சண்டையில ஸ்பைடர்மேன் என்னதான் பயங்கரமா டெட்பூலை தாக்குனாலும் அவரோட உடம்பு ஒரு சில நொடிகளே பழைய மாதிரி ஹீல் ஆயிடுது. அதுவே டெட்பூல் பதிலுக்கு ஸ்பைடர்மேனை திருப்பி பயங்கரமா தாக்குனாலும் ஸ்பைடர்மேனோட உடம்பு டெட்பூலோட உடம்பு மாதிரி ஒரு சில நொடிகளே பழைய மாதிரி ஹீல் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்பைடர்மேனை என்னதான் பயங்கரமா தாக்குனாலும் அந்த தாக்குதல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட ஸ்பைடர்மேன் ஒரு பக்கம் வீக் ஆகிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா டெட்பூல் என்னதான் பயங்கரமா தாக்குனாலும் அவர் ஒரு சில நொடிகளே பழைய மாதிரி ஹீல் ஆகி அவரோட பழைய ஃபார்முக்கு வந்துருவாரு. டெட்பூலோட ஹீலிங் ஃபேக்டரை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதனால ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்த வெனம் டெட்பூல் கிட்ட வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த ஒரு டெட்பூல் வெனம் காம்பினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்தா டாப் 5 டெட்பூல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் தாண்டியும் இன்னும் எக்கச்சக்கமான டெட்பூல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் இருக்கு. கேலக்டஸ் பூல், குரூட் பூல், டைனோசர் பூல், பாண்டா பூல், த டக் பூல், கோல்டன் ஏஜ் பூல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான டெட்பூல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல டாப் 5 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 டெட்பூல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ்ல உங்களோட ஃபேவரட் வெர்ஷன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.